கடந்த 5 ஆண்டுகளில் 61,000க்கும் அதிகமான மலேசியர்கள் தங்களது குடியுரிமையை கைவிட்டுள்ளனர். அவர்களில் 93 விழுக்காட்டுக்கும் மேற்பட்டோர் சிங்கப்பூருக்கு இடம்பெயர்வதையே தேர்வு செய்துள்ளதாக தேசிய பதிவேடான JPN கூறியுள்ளது. பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் குடும்ப காரணங்களே இந்த முடிவுக்கான முக்கிய காரணங்களாக இருப்பதாக அதன் தலைமை இயக்குநர் டத்தோ பட்ருல் இஷாம் அலியாஸ் தெரிவித்தார். சிங்கப்பூரில் வேலை, நிலையான வருமானம் மற்றும் குடியுரிமை பெறும் சாத்தியம் மலேசியர்களை ஈர்த்து வருவதாக அவர் விளக்கினார். இதனிடையே 31 முதல் 40 வயதிற்குட்பட்டவர்களே அதிக அளவில் குடியுரிமை கைவிடும் தரப்பாக உள்ளனர். மலேசியா இரட்டை குடியுரிமையை அனுமதிக்காததால் வெளிநாட்டு குடியுரிமை பெறுவோர் தங்களது மலேசிய குடியுரிமையை கைவிட வேண்டிய கட்டாயம் உள்ளது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.